இன்னைக்கு நம்ம த ப்ராமிசன் நவலன் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம எம்மா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போற மாதிரியும் அங்க ஒரு டைனிங் டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல கோனியோட பாடி இருக்க, பின்னாடி ஒரு டீமன் வரும். கட் பண்ணா இது எல்லாமே ஒரு கனவு. எல்லாருக்கும் அது ஒரு ரெகுலரான மார்னிங் தான், நம்ம எம்மாவை தவிர. ஈவன் அங்க அந்த இசபெல்லா அம்மா கூட பயங்கர ஜாலியா குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நார்மன் கூட ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியா வந்துட்டு நேரா எம்மா கிட்ட மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத, சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கோன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் எம்மாவை தனியா கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பாரு, நேத்து நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணி நம்ம கேட் வரைக்கும் போயிருக்கோங்கிறது உண்மைதான். ஆனா அங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படிங்கறது உண்மை கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம அந்த ஒரு பன்னி பொம்மையை அங்கேயே விட்டுட்டு வந்தோம்ல, அந்த ஒரு பொம்மையை கண்டிப்பா இசபெல்லா அம்மா எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா அது யாரு போட்டு போனா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அம்மா எப்ப போல நார்மலா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க முகத்துல எந்த ஒரு சஞ்சலமே இல்லைன்னு எம்மா பயங்கர சோகமாக, ஆமா அவங்க முகத்துல எந்த ஒரு சோகம் இல்ல அதே மாதிரிதான் நம்மளும் இருந்தாகணும். நம்மளோட ரியாக்ஷன்ஸ்ல ஏதாவது மாற்றத்தை அம்மா கவனிச்சா கூட நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லும் போது எம்மாக்கு புரியுது. பயங்கர நல்ல சொக்கா, நல்ல சாப்பாடு, ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனா இது எல்லாமே நம்மள ஏதோ ஒரு பட்டிக்குள்ள வச்சு ஆடு மாடை வளர்க்குற மாதிரி தானே. அப்பப்ப வியாபாரியை கூப்பிட்டு விற்கிற மாதிரி நம்மள எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்களான்னு சொல்ல. ஆனா அப்பதான் நார்மன் ஒரு விஷயத்த சொல்றான். நேத்து அந்த டீமன்ஸ் எல்லாம் பேசும்போது சில விஷயங்கள் நோட் பண்ணி இருப்பான். இங்க இருந்து ஒவ்வொரு குழந்தைங்களையும் அனுப்புறாங்கல்ல, சோ அது ஒன்னும் ரேண்டமா கிடையாது. ஏன்னா அந்த கோனிக்கு வந்து 6 வயசு, அங்க இருக்கிற ஒரு டீமன் இந்த தடவையும் ஒரு ஆவரேஜான ஒரு ஹியூமனை தான் கொடுத்துருக்கே அப்படின்னு சொன்னான். சோ 6ங்கிறது ஆவரேஜ்னா அப்ப முழுசுங்கிறது 12 தான். இது வரைக்கும் இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளியே போனவங்க 12 வயசுக்கு மேல யாருமே இங்க இருந்தது கிடையாது. அப்படின்னா 6ங்கிறது ஆவரேஜ்னா 12 வயசு இருக்கிறது தான் ஹை குவாலிட்டியான குட்ஸ். ஆனா அதே நேரத்துல மார்க் யாரு அதிகமா வாங்குறாங்களோ அவங்க தான் 12 வயசு வரைக்குமே இதே இடத்துல இருக்கிறாங்க. மார்க் கம்மியா வாங்குறவங்கள முதல்ல வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. நாம எடுக்கிற மார்க்குக்கும் நம்மள இங்கிருந்து ஷிப் பண்றதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் ஒண்ணுமே புரியலையா? ஒருவேளை 6 வயசுக்கும் 12 வயசுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? நம்ம கொஞ்சம் வளர்ந்துருப்போம், அதனால நம்ம பாடிக்கு இது டேஸ்டா இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நார்மனுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, கிடையாது அது பிரெயின்னு. இவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல வைக்கிறதுங்கிறது அவங்களோட பிரெயின் நல்லா ட்ரெயின் பண்றதுக்காக தான். நல்லா வளர்ந்த பிரெயின் பயங்கர டேஸ்டா இருக்கும். சோ இப்போ கோனியை வந்து கூட்டு போயிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில பேர், அதுக்கு முன்னாடி சில பேரை கூட்டு போயிருந்திருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னும் அடுத்த 2 மாசத்துல கண்டிப்பா நம்மள யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு பிளானை வந்து யோசிச்சாகணும் முடிவு பண்ணுவீங்களும். முதல்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன ஃபென்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு ஓகே நடுவுல வீடு இருக்குது, இந்த பக்கம் கேட் இருக்குது, சுத்தியும் காடு தான். அதனால மேபி இந்த ஒரு காட்டை தாண்டி போனாலே நம்மளால எஸ்கேப் ஆயிட முடியும் தான் நினைக்கிறேன்னு வேகமா இவங்களும் காட்டுக்குள்ள போவாங்களா. பார்த்தா கடைசியில ஒரு பெரிய ஒரு செவர் ஒண்ணு இருக்கும். ஓகே இந்த செவரை தாண்டி போனா ஏதாவது காட்ஸ் கீது பாதுகாத்துட்டு இருப்பாங்களோன்னு யோசிச்சவங்களும் நார்மன் தான் முதல்ல மரத்துல ஏற பாக்குறானா. பார்த்தா அவனால ஏற முடியல, பாடி கொஞ்சம் வீக்கா இருக்கும். சரி இருன்னு நம்ம எம்மா அப்படியே மரத்து மேல ஏறி பார்த்தாலும் அந்த செவத்தை தாண்டி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த செவரே வந்து ஒரு 3-4 மீட்டர் திக்னஸ் இருக்கும் போல. சோ அதனால இப்போதைக்கு வேற வழி கிடையாது, எப்படியாவது அந்த செவத்து மேல ஏறி ஆகணும். அதுக்கு ஏதாவது கயிறு கீது ரெடி பண்ணுவோமான்னு யோசிக்க எல்லாரையும் கேதர் ஆக்கிறதுக்காக பெல் அடிக்கும் போது எப்படியோ அடிச்சு பிடிச்சு இவங்க 2 பேரும் ஓடி வந்துடுறாங்களா. அப்ப அதுல ஒரு குட்டி பையன் காட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டே வந்தவன் நேரா இசபெல்லா அம்மா கிட்ட கூட விளையாண்டுட்டு இருந்த ஒரு பொண்ணை காண, அவளை தொலைச்சிட்டேன் அப்படின்னு பதறி போகும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க கையில இருக்கிற ஒரு பாக்கெட் வாட்ச் ஒன்னு எடுத்துட்டு நீங்களாம் இங்கே இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன்னு காட்டுக்குள்ள போனவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருவாங்க. விளையாண்டு இருந்தவ டயர்டாயி காட்டுக்குள்ளே தூங்கிட்டா போல. அவளை எடுத்துட்டு வரும்போது அதை பார்த்த நார்மனுக்கும் எம்மாக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு எங்க தூங்கிட்டு இருந்தான்னு எப்படி இவங்க அம்மா இவ்வளவு அக்யூரேட்டா போய் கூட்டு வந்திருப்பாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் சின்ன வயசுல இருந்தே இவங்க எங்க போனாலும் இவங்க கண்டுபிடிக்காதுல்ல. அவங்க அம்மா பார்த்தா பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க. ப்ராபபிளி அவங்க கையில எடுத்தது ஒரு பாக்கெட் வாட்சா இல்லாம அது ஒரு டிராக்கரா இருக்குமோ அப்படின்னு நார்மனுக்கு தோணும். கண்டிப்பா நம்மளோட பாடியில அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சிருந்திருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாரும் கண்ணில் பாக்குற மாதிரியே தான் அவங்களோட பாக்கெட் வாட்சையும் கையில எடுத்தாங்க. சோ நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களை நான் 24 மணி நேரம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு குறிக்கிற விதமா தான் வேணும்னே அதை நம்ம எல்லாத்தோட கண்ணிலே படுறபடியே காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல, நீங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரேவ மேல இருந்து கவனிக்க தான் செய்யறோம். இப்போதைக்கு இவங்க அந்த செவரு மேல ஏறக்கு ஏதாவது கயிறை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பேசுறதுல ஒட்டு கேட்கறதுக்காக ரூம்ல ஏதாவது பக்கு கீது இருக்குமா அப்படின்லாம் எம்மா கேட்கும் போது இல்ல அதெல்லாம் நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற எக்ஸாக்டான விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா யாரோ ஒருத்தங்க கேட்டுக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர அது யாருன்னு தெரிஞ்சிருக்காது. சோ அவங்க கையில வச்சிருந்திருக்க அந்த டிராக்கர் டிவைஸ் வந்து அவ்வளவுதான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சோ அதனால நம்ம இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த டானுங்கிற பையன் ஏதோ வேலையா நம்ம நார்மனை கூப்பிடுவானா இறான்னு சொல்லிட்டு அவன் டான் பின்னாடி போக வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்தா அங்க நம்ம எம்மா கிட்ட இசபெல்லா நின்னுகிட்டு இருப்பான். நார்மனுக்குள்ள அப்படியே தூக்கி வாரி போட ஆரம்பிச்சிடும். என்ன பாப்பா ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு
அப்படின்னு ஒரு மாதிரி டெரரா பேச எப்படியோ எம்மா சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. இல்ல நாங்களும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிருவோம்ல, அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு சுத்தமா மனசே கிடையாது. அது மட்டும் இல்லாம கோனி அவன் நல்லா தானே இருப்பான், அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் உங்களை மாதிரியே ஒரு நல்ல ஒரு அம்மாவா இருந்து குழந்தைங்களாரையும் பாத்துக்கணும்னு. அது நடக்குமா என்னெல்லாம் கேட்கும் போது அவங்களும் கோனி நல்ல ஒரு அம்மாவா இருப்பான்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நார்மன் ஐயோ உள்ள போய் எப்படி அவங்க கான்வர்சேஷனை பிரேக் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ரே பெல் அடிச்சுட்டு கமான் டின்னருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானா, இதாண்டா சான்ஸ் நார்மனும் ஏமா வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஸ்டெப்ஸ்ல இறங்க போக அப்ப அவங்க அம்மா கூப்பிட்டு ஆமா 2 பேரும் இந்த மாதிரி கேட்டு கிட்ட வந்தீங்களான்னு கேட்க கேட்டு கிட்டயா நாங்க எதுக்கு வர போறோம், அது ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்ட் ஆச்சேன்னு நம்ம நார்மன் சமாளிக்க ஆரம்பிப்பானா. வராத வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிவிட அதுக்கப்புறம் இவனுங்களும் கீழே இறங்கி வருவாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம எம்மாக்கும் நார்மனுக்குலாம் அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மள பெருசா சந்தேகப்படல, அது வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு நினைக்க. ஆனா எல்லா நேரம் ரே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாரும் பார்க்காதபடி அங்க இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்ல இந்த அழுக்கு படியக்கூடாதுன்னு சொல்லி துணி எல்லாம் போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அடுத்த நாள் சும்மா இடுப்புல கட்டிட்டு அதை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஒரு மரத்தோட பொந்துல போட்டு வைப்பாங்க. சோ நிறைய துணியை ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய கயிறு மாதிரி மாத்தலான்னு. சோ எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல எங்க அந்த டிராக்கர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அது எல்லாத்துக்கும் மேல இதை நம்மளால தனியா மட்டும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ரேவ இது உதவிக்கு கூப்பிட்டுக்கலாமா, உனக்கு இது கூட சேர்த்துக்கலாமா அப்படின்லாம் கேட்க நம்ம நார்மனுக்கு ஓகே தான், எப்படியும் ரே கிட்ட சொன்னா அவன் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஆனா இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு, அது என்ன மேட்டருங்கிறத ஒப்பவே சொன்னாதான் என்னவான்னு ரே அங்க வந்து நிப்பான். சோ உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். கவுனிச்சேன் அன்னைக்கு கோனி கிட்ட பொம்மை கொடுக்கறதுக்காக போனீங்க, திருப்பி வரும்போது பொம்மையை கொடுக்க முடியலன்னு சொன்னீங்க, ஆனா கையில பொம்மை இல்ல. அப்போ எனக்கு சந்தேகம் இருந்தது என்ன மேட்டர்னு கக்குங்கடான்னு சொல்லும் போது இங்க அந்த இசபெல்லாமா மரத்துக்கு கீழே எப்பவுமே எல்லா பசங்களும் விளையாண்டு இருக்கும் போது ரே அங்கதான் கொண்டு வந்திருப்பான். சோ எங்க ஆளை காணோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர இங்க ரே கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவனும் ஒத்துக்கிறான். ஓகே ஓகே அம்மா நம்மளோட எதிரி, என்ன நம்மளோட டீமன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம எல்லாரையும் ஆடு மாடு மாதிரி வளர்த்துறாங்களா, ஃபைன் ஃபைன் நம்புற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவானா. எப்படி அதை எவ்வளவு ஈஸியா நம்புறேன்னு எம்மா ஷாக் ஆக நீ இதை சொல்லியிருந்தா நம்பி இருந்திருக்க மாட்டேன். ஆனா நார்மன் இப்படி கேவலமா போய் சொல்ற ஆள் கிடையாது. எஸ்கேப் ஆகுறதுங்கிறதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியாதுன்னு ரே சொல்ல வரும்போது கரெக்டா நார்மன் இல்ல வேணாம் அப்படி சொல்லாதன்னு சொல்லுவானா. பார்த்தா எம்மா இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவாளா. பொண்ணு அதெல்லாம் நடக்காது, 37 பேர் இந்த இடத்துல இருக்கிறோம், அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் 4-5 வயசு கீழே இருக்கிறாங்க, அவங்கள நீ எங்கத்த தூக்கிட்டு போவேன், என்ன அவன் லாஜிக்கா பேசுறான், இருந்தாலும் பரவாயில்ல அவன் எல்லாரையும் தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவானா. மெண்டல் எல்லாரையும் தூக்கிட்டு போய் இங்க பாரு நீ தான் சொன்ன வெளியே டீமன்ஸ் இருக்குதுன்னு, அப்படின்னா என்ன இந்த செவரை தாண்டி போனா மட்டும் அங்க டீமன்ஸ் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, ஒருவேளை ஹியூமன்ஸே மொத்தமா அழிஞ்சிட்டாங்க இருக்கிறது எல்லாமே டீமன்ஸ் அப்படின்னா அப்ப நாம எல்லாம் வெளியே எஸ்கேப்பா எங்க போக போறோம், வெளியில கூட்டிட்டு போய் அவங்க எல்லாரையும் நீ சாகடிக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க நார்மனும் முதல்ல இதை யோசிச்சுருப்பான். வெளியில கூட்டிட்டு போய் ஹியூமன் சொசைட்டி இல்லாம இருக்கிற பசங்க எல்லாரையும் நம்ம சாவடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தா எம்மா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எனக்கு ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லுவானா. ரே பயங்கர கான்ல இருப்பான், இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு போய் முழுகிற கப்பல்ல ஏத்த போறாடா அப்படின்னு கத்துனாலும் ஆமா என் ஐடியா வேணா முழுகிற கப்பலா இருக்கலாம், ஆனா இந்த முழுகிட்டு இருக்கிற கப்பல்ல இருக்கிற ஓட்டைகளை உன்னால அடைக்க முடியும், நீயும் எங்க கூட சேர்ந்து இருந்தேன்னா என்ன சொல்றேன்னு கேட்கும் போது இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நம்ம ரேக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போக அப்போ பார்த்தா எக்ஸ்ட்ராவா இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக கொரோனா அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க.